வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட்டுங்க. அடுப்பு பக்கம் போகவே வேணாம். சூப்பராகவே ஸ்வீட் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களும் பாராட்டிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம அடுப்பு பக்கம் போகாமலே இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த பொருள் சேர்க்குறோன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 6, 7 முந்திரி பருப்பு, உங்களுக்கு வேணும்னா பாதாம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை மைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவல் வந்து அதே பவுலில் 1/2 கப் அவல், 1/2 கப் பொட்டுக்கடல, இது 2யும் சேர்த்து ஒரு மைன் பேஸ்ட்டாக அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த 2 பவுடரையும் ஒன்றோட ஒன்றா கலந்துருங்க. கலந்து இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து தனியாக வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்துட்டோம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பதமாயிரும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி கண்டன்சிக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா கலந்து விடுங்க. ஸ்பூன் எடுத்துட்டு கையால் பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கண்டன்சி. நல்லா ஒன்றோட ஒன்றா பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்து திருப்பி வச்சதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா எண்ணெய், இது 2த்துல எது வேணாலும் தேய்ச்சிட்டுங்க. நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா பவுலாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் பீஸ் போடுறதாங்க. சூப்பராக பீஸ் போட்டு எடுத்து பார்க்கறலாம். இப்போ பாருங்கள், நான் பீஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. விரிசல் இல்லாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சோடனே கரைஞ்சிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அடுப்பு பக்கம் போகாமலே ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சாச்சுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.